அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தார், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். மழலை இவன் மொழி பேசினார், குடும்பத்து கோவிலில் குடியேறினார். இதமானது இனிதானது, சொந்தங்கள் பந்தங்கள் நிலையானது. அம்மா, அப்பா இனிமே வர மாட்டாங்களா? ஏம்மா அப்பா போட்டக்கு மாலை போட்டிருக்கிய? தாத்தா செத்து போனப்ப இப்படி தானே மாலை போட்டிய? அப்ப அப்பாவும் செத்து போயிட்டாங்களா? இனிமே அப்பா வர மாட்டாங்களா? நான் என்னத்த சொல்ல? ஐயோ, சின்ன பிள்ளை கேள்வி கேட்கிறாளே. கடைக்குட்டின்னு சொன்னீங்களே, இப்ப அந்த பிள்ளை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே. என்னங்க? ஆனாலும் என் பொண்டாட்டி தலைநாயா பூ வச்சு எப்போதுமே பூவை மட்டுமா இருக்கணும், அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அடியாட்டி அழகு பத்தியெல்லாம் நல்லா தலைநாயா பூ வச்சு போட்டு பேச்சு அழகு. ஐயோ அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. என் வாய் தானே சொல்லுச்சு, என் வாய் தானே. பெத்த மயனே, தவமா தவ கிடந்து பெத்தனே, என்னைய தானா நீ அந்த இடத்துல பாக்கணும்னு நினைச்சேன். என் உயிர் போகாம உன்னை எப்படி பாக்கணும்னா என் தலையில எழுதி இருக்கு. ஐயோ, பெத்த வயிறு கேட்க மாட்டேங்குது. இப்படி இத்தனை பிள்ளைகளை விட்டு விட்டு தனியா போயிட்டியா? எப்படா நாங்க பாத்துக்க முடியும்? எதுக்கு இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதே அவர் போயிட்டார்ல, இனி என்ன பண்ண போறீங்க? அழுதா மட்டும் திரும்ப வந்துடுவா போது போற உசுறு. எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தானே போறோம். அப்பயே விசாரிச்சு கட்டி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லன்னா இப்படித்தான் இருக்கும். சரி விட்டு தள்ளுங்க, சும்மா சும்மா அழுதுட்டே இருக்காதீங்க. சரி இப்படியே உட்காந்து அழுதாப்புல மட்டும் எல்லாம் சரியா போயிருமா? எல்லாம் அவங்க வேலையை பாருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். என்னன்னா அக்கா, உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல, பேசாம போயிரு. அச்சா இருக்கும் போதே கோபப்பட்டுக்கிறது, இப்பயும் கோவந்தே படணுமா? நீ இங்க வேற கொஞ்சம் கோவத்தை ஒதுக்கி வையே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அடுத்து எங்க போயிருப்பிய? பேசாம நம்ம வீட்டுல வந்து இருந்துக்காங்க. இப்படியா கோவப்பட்டு சண்டை ஓட்டு மட்டும் என்ன போகுது நான் கேட்டுக்கிருக்கேன். இனி எங்க போயிருப்பியா? அதே மச்சா இருந்த வரைக்கும் உங்களை பாத்துக்கிட்டாரு, இனி யாரு உங்களை பாத்துக்கிறோம்? ஒரு ஆம்பளை தர வேண்டாமா? பேசாம நம்ம வீட்டுல வந்து இருந்துக்காங்க. எப்படியும் பத்திரம் அப்பா பேர்ல தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கையெழுத்து போட்டு ஏன்ட்ட கூட உன் பிள்ளைய பிறகு நான் பாத்துக்கிறேன். ஏ லூஸ் மாதிரி பேசிக்கிருக்காத. முதல்ல உன் புருஷன் இருந்த வரைக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறீங்க. இங்க பொம்பளை பிள்ளைய வச்சு நீ என்ன செய்ய வேண்டிய கேட்கற? அதுக்கு சொல்லிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். மாமா, பெரியவளா பேசிக்கிருக்கும் போது இடையில பேசுறேன் எதுவும் நினைச்சுக்கிறாதிய. நாங்க எல்லாரும் பொம்பளை பிள்ளைதான், ஒண்ணுக்கு 3 பொம்பளை பிள்ளையதே இல்லைன்னு நாங்க ஒன்னும் சொல்லவே இல்லையே. பொம்பளை பிள்ளையா இருந்து நாங்க ஒன்னும் கோழையா இல்ல. எங்க அப்பா எங்களை கோழையா வளர்க்கவே இல்லை, தைரியமாத்தே வளர்த்துருக்காங்க. எங்க அப்பா இல்லைனாலும் ஒரு வாழ்க்கையை எங்களால வாழ முடியும் அம்மா. நாங்க வாழ்ந்துக்கிறோம், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. வெண்ண உனக்கு சூடு சொரன்னு ஒண்ணுமே இருக்காதடா. இங்க ஒரு உயிர் பேய கிடக்குது, இப்ப கூட சொத்து சொத்துன்னு அலைஞ்சுக்கிருக்க. ஏமா பைத்திய மாதிரி பேசிக்கிருக்காத நீயும். இத்தனை பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எப்படி அக்கா தனியால இருக்கணும்னு நினைச்சுக்கிருக்கேன். இதெல்லாம் அப்படிப்பட்ட ஊரா? தெரியாம கேட்டுக்கிருக்கேன். மாமா, ஊரு பேரு அதெல்லாம் முக்கியம் இல்ல மாமா. எங்களுக்கு மான மரியாதை தைரியம் இருந்தா போதும். யாரு வேணாலும் வாழ்க்கையில முன்னேறி வாழ்ந்துடலாம். எங்களுக்கு என் அப்பா இல்லதே, அது பெரிய இழப்புதே. ஆனா அதையும் சீர்கட்டி எங்களால வாழ்ந்துட முடியுமாம்மா? எங்க அப்பா என்னைய தைரியமான பொம்பளை பிள்ளையாவே வளர்த்து வச்சிருக்காரு. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட
எங்க வாழ்க்கை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை மட்டும் எழுதி வைக்க சொல்லி கேட்காதீங்க. இதனாலதான் ரொம்ப பெரிய சண்டையே நடந்திருக்கு. நாங்க சொல்றது எதுவுமே உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும் கேட்டுக்கிறீங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் புருஷன் வச்சுக்கிறிய? ஏய் இங்க வாரி, உனக்கு இந்த வீட்டுக்குள்ள வாழ வேணாம் அன்னைக்கு சொன்னதாலயா உன் ஜோலி பத்தி பேசாம போய்க்கிட்டு இங்க வேற விஷயம் பேசிக்கிட்டாங்க. நீ மூக்க நுழைச்சு வச்சுக்க, வெட்டி போடுவேன். போயிரு. ஆனா அன்னைக்கு போகணும். என் புருஷனை பேசினா நான் கேட்கத்தான் செய்வேன். உங்களுக்கு என்ன, நீங்க உங்க ஜோலியை பார்த்துட்டு நில்லுங்க. நிறுத்துமா, உன்கிட்ட யார்கிட்ட நான் பேச கிடையாது சரியா? என் புருஷன் செத்து போயிட்டாரு, என் புருஷன் உயிர் போயிருச்சு. என்ன இனி இது யாருனாலும் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப உன் புருஷனுக்கு என்ன பிரச்சனைனா இந்த வீட்டு சொத்தை எழுதி கேட்க சொல்லிதானே கேட்டுக்கிறீங்க. இப்ப நான் இந்த வீட்ல இருந்தாதானே அந்த சொத்தை அவன் வாங்கி எழுதிட்டு போகணும். நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்ன என் புருஷன் எனக்காக கட்டி வச்சிருக்க ராஜ மாளிகை மாதிரி. என்ன சின்ன வீடா இருந்தா அந்த வீட்ல நாங்க இருந்துக்குறோம். ஆனா இந்த வீட்டு சொத்தை பிரிச்சு கொடுக்க நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். என் அப்பா கிட்ட அன்னைக்கே சொன்னேன், வீடு வாங்கும் போதே என்ன வீட்டை வாங்குனீங்கன்னா சொத்து பிரச்சனை வரும்டே. ஆனா இப்படி என் புருஷன் உயிர் போற அளவுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாம் மர்மமாத்தே இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அதை கண்டுபிடிப்பேன். என்ன ஆனா இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்டா. ஆனா என் அப்பா எனக்கு எழுதி வச்ச வீடு, இந்த வீட்டை உனக்கு விட்டு தர மாட்டேன். நானும் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்கு நீ சண்டை போறேன்னு நானும் பாக்குறேன். மாமா, அப்புறம் இன்னொரு சங்கதியும், அதாவது நான் சின்ன பிள்ளைதான், ஆனா விவரம் தெரியாமல்ல, எல்லா விவரமே எனக்கு தெரியும் மாமா. அதாவது என் அப்பா எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அது தெரியாத உண்மையாவே இருந்துட்டு போகட்டும். ஆனா என் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டேன் மாமா. அதாவது சில உண்மைகளை வெளியே தெரியப்படுத்துகிற வரைக்கும் உங்கள் வீட்டு வாசப்படியை நாங்கள் மிதிக்க மாட்டோம் மாமா. இது என் அப்பா மேலே சத்தியம். என் குடும்பத்துக்கு நான் இருக்கேன் மாமா, நான் அணிவராக இருக்கேன். அதனால் யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா என் அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளையா நான் பார்த்துக்கிறவே என் குடும்பத்தை. யாரும் அதை நினச்சலாம் வருத்தப்பட வேணாம். அவங்க சோழியை பார்த்தா போதும். என் அப்பா என் கூட துணையாக இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு கோடான கூட கும்பிடி நாங்கள் வாரோம் அம்மா. அம்மா, அப்பத்தா, செல்வா, வாங்க எல்லாரும் போவோம். யார் சொன்ன எங்க வீட்ல ஆம்பளை தலை இல்லண்டே? என் புள்ள இருக்கா, என் மகன் ஆம்பளை கணக்கா சிங்க கொட்டி மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என் மகன் இருக்கும்போது எதை பத்தி கவலை பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது. மல்லிகா வா போவோம். பேச்சி, நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் உங்க கூட வந்துடுறேன். என்ன அன்னைக்கு நீ போய்க்கிருக்க, அவங்க போனா போயிட்டு போறாங்க. அதே அந்த சொத்தை எழுதி கொடுக்க மாட்டேன் உங்க மகன் சொல்லிருக்காரு. அப்புறம் அவன் வீட்டுல இருக்க அவங்க சொல்லி பார்த்துட்டு போகட்டும். எப்படி இந்த சொத்தை எழுதி வாங்கணும் எனக்கு தெரியும். நீ பத்தது நீ தானே, பேசாம ஏன் கூட வா. அவங்க வந்து உன் பொண்டாட்டி கையில கஞ்சி வாங்கி குடிக்கிறதுக்கு பேசாம செத்து போயிரலாம். என்ன நாளா வரல உன் கூட என் மகன் கூட போய் கடைசி காலத்துல நிம்மதியா எடுத்துட்டு போய். தேவையில்ல, நீ என் கூட வா. நீ தானே என்னை பத்த. அது எப்படி ஒரு அம்மா ஆம்பளை போய் வீட்டுல தான் இருக்கணும், பொம்பளை பிள்ளை வீட்டுல தான் இருக்க கூடாது. நிறைய கட்டு போவோம். நடந்ததெல்லாம் கனவா போயிடாதானே ஒரு ஏக்கம்பா. ஆனா அது ஏக்கம் மட்டும்தானே, நெசம் கிடையாதுல்ல. பரவாயில்லப்பா. எல்லாம் தெரிஞ்சும் எதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சத்திய வாங்கிட்டிய. எப்படிப்பா செத்ததுக்கு அப்புறமும் இந்த குடும்பம் பெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? ஏப்பா அப்படி இருக்கிய? உங்களோட ரத்தம் எனக்கு அதேதாப்பா இருக்கு. அதனாலனே எதுவும் பேசாம இந்த வீட்டை விட்டே போறப்ப. என்ன இந்த வீட்டுல இருந்தா இன்னும் யாருன்னா இழப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா. என் பெரிய சொத்தே நீங்க தான். உங்களை இழந்ததுக்கு அப்புறமும் இனி வேற எதை இழந்தாலும் எனக்கு அது பெருசா தெரியாது. ஆனாலும் வேற யாரையும் இழக்க விரும்பலப்பா. கிளம்புறேன். I miss
இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் போது அம்பிட்டு சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷமா வாழதான் நினச்சிதான் உள்ளே வந்தோம். ஆனால் எல்லாமே தலையில போயிடுச்சுல்ல. பரவாயில்லப்பா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன். அப்படியே மீறணும்னா நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நான் அதை மீறுவேன். நான் பார்த்துக்கிறப்ப நம்ம குடும்பத்தை நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. குட்டிமா, என்னைக்குமே என் குட்டிமா அழுகக்கூடாது. தைரியமான பொண்ணா இருக்கணும், சரியா? எனக்கு தெரியும்டாம்மா நம்ம குடும்பத்தை நீங்க பாத்துப்பீங்கன்னு. அப்பா உங்க கூடவே தான் இருப்பேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. சரிப்பா, நான் கவலைப்படல, கவலைப்பட மாட்டேன். அலைகளாயாடுதே அன்பெனும் உள்ளங்களே, அனலிலே உருகுதே மெழுகுபோல் சொந்தங்களே, ஆடிடும் குயில் தோப்பில் யாரம்பு எய்தார், வீணையை விறகாக யாரிங்கு காண்பார், காலமே உன் லீலையே இனி மாறுமோ, பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா? பேச்சி நானும் வரேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாதா? நீ ஏன் கூட இருக்கணும், பேசலவா? தெரியும்டா எதுக்கு உன் கூட கூட்டிட்டு போறேன்ட்டு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிருக்க. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, எதையுமே நடத்தி விட மாட்டேன்டா. என்னென்ன நடக்குதுன்ட்டு மட்டும் பொறுமையா இருந்து பாரு. கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆண்டிய நீயும் பொண்டாட்டியும் எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்க ஒருத்தையும் வருவான்டா, காத்துக்கிறங்க. இப்ப வாரேன், வேற வழி வந்துதானே ஆகணும். ஆனா நீ நடக்கிறது எத்தையுமே நடத்தி விட மாட்டேன். தோளும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவாய், சோகம் எதையும் மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய். அப்பா, கேட்டியல்ல என்கிட்ட, என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு என் அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அதனால என்னால வெளிய சொல்ல முடியல. அல்லையா, ஏன் தெரியுமா? ஐயோ டாக்டர், எதுக்கு அழுகிறீங்க? நீங்க இந்த மாதிரி அழுவேண்ட நான் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தேன். என் கஷ்டம் எனக்குள்ளே போகட்டும். ஏன் அழுகிறீங்க? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நான் அப்பே தன் கண்ணு முன்னாடியே சாகிறது. அத பக்கத்துல இருந்து பார்த்தது இல்லாம வெளிய சொல்லாம இத்தனை வருஷம் காத்திருந்தேன். எப்படி ஒன்னால இது முடிஞ்சது? அம்மா, என் அப்பா இதே மாதிரிதான் அவர் மார்பு மேல என்னையே படுக்க வச்சிருந்தார். இப்போ என் அப்பா மாதிரி நீங்க என்னை பார்த்துக்கிறிய மாமா? எனக்கு இது போதுமா அம்மா? இதே மாதிரி என்ன கடைசி வரைக்கும் பார்த்துக்கங்க. ஏன்னா எனக்கு அப்பா பாசம் முழுசா கிடைச்சதே இல்லை. உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கிறேன் மாமா, கொடுப்பியலா? என் அப்பா மார்பு மேல சாயும் போது எனக்கு அம்பட்டு பாதுகாப்பா இருந்துச்சு. என்னை யாரும் எதுவுமே செஞ்சிட முடியாது. அந்த இதய துடிப்பை நான் கேட்கும் போது இப்போ
இப்ப சொல்றேன், உன் அப்பா சமாதி முன்னாடி வச்சு சொல்றேன். என்ன, இனி உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. என்ன, இனி உன்னோட கஷ்டம் உனக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தான். ஏன்னா என்ன மனசுக்குள்ள சுமக்கிற இல்ல, அப்போ உன்னோட கஷ்டம் என்னோட கஷ்டம். நீ இனிமே அழுகவே கூடாது. இதுதான் நீ கடைசி அழுததா இருக்கணும், புரியுதா? இது வரைக்கும் எந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாது அப்படி நீ மறைச்சுக்க இருந்தியோ, அந்த உண்மையை நம்ம வெளியே கொண்டு வரணும். கண்டிப்பா உன் அப்பாவுக்கு நியாயம் வாங்கி தரணும், வாங்கி தருவேன், புரியுதா? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு ஒரு புருஷனா இல்ல, உனக்கு ஒரு அப்பாவா நான் இருப்பேன். என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னோட மல்லிகா பாதுகாப்பா தான் இருப்பா. ஏன்னா நான் ஒரு பாதுகாப்பு கவசமா தான் உனக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு நான் இருக்கேன்டி, நீ அழுக கூடாது. இனிமே என் மல்லிகை அழுகவே கூடாது. அழுக மாட்டேன், என் தலையில சத்தியம் பண்ணி. இல்லை, நான் சத்தியம் பண்ணல. நான் அழுக மாட்டேன். என் மாமா என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு அழுகணும்? அழுக மாட்டேன் மாமா. நீங்க என் கூட இருந்தா போதும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மல்லியா. ஏன்னா தான் பெத்த அப்பா, தனக்கு உயிரை கொடுத்த அப்பா தன் கண்ணு முன்னாடியே உயிர் போறதையும் தன்னோட மடியில அந்த உயிரை போக வச்சு, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. ஆனா அது உனக்கு துக்கமா அமைஞ்சு அது எதையுமே வெளியே சொல்லாம மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி செத்து இத்தனை வருஷ காலமா அதை மறைச்சு இப்போ என்கிட்ட சொல்லும் போது எவ்வளோ அழுக வருது உனக்கு. இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது. உனக்கு எல்லாமாவா நான் இருப்பேன், உன் குடும்பத்துக்கும், புரியுதா? அழுகவே கூடாது. எந்த பாசத்துக்காக நீ எங்கிறியோ அதே பாசத்தை அதை விட ரொம்ப அதிகமாவே உனக்கு நான் கொடுப்பேன். இது உன் அப்பா மேல சத்தியம். கண்ணாலே ஒரு ஓரமா பார்த்தாலே மாதுரி இதழாலே என்ன மயக்கி போட்டாலே. அண்ணே சீக்கிரம் பத்திரத்தை செக் பண்ணி நீங்க கொடுங்க, மாத்தி அடிக்கிறதுக்கு. ஓரக்கண்ணால லுக் கொண்டது போதும். இந்த வாரி செல்வா, இரு செல்வா, இப்பத்தி பத்திரம்ல ஒரு மாதிரி தப்பா இருக்கு. சரியா இருக்க பத்திரத்தை கூட தப்பா அடிச்சு வச்சிருக்காங்க. ஆமாமா, உங்களுக்கு சரியா இருக்கிற பத்திரம் கூட இப்ப தப்பா தானே தெரியும். ஒன்னும் சரி கிடையாது. இப்படியே போய்க்கு இருந்துச்சு தாசில்தார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாய் போயிரும். தாசில்தார் யாருன்னு நினைச்சுக்கிருக்கீங்க? என்னோட ஃப்ரெண்டு தான். ஹலோ சார். வாங்க, யார் நீங்க? ஒன்றும் இல்லை சார், தாசில்தார் மேடம் மீட் பண்ணணும், அதுக்கு தான் வந்தேன். ஓ, அவங்கள பார்க்க வந்தீங்களா? இப்படியே போய் ரைட்ல போனீங்கன்னா அங்க தாசில்தார் மேடம் இருப்பாங்க. ஓ, தேங்க்யூ சார். ஹாய், பாக்குறது லட்சணமா இருக்கீங்களே, நீங்க இந்த ஊர் தானா? அக்கா, நீங்க ஊத்துனாலும் உங்க ஆளுக்கு மண்டை பேனால ஊத்துற மாதிரி இருக்கு. நீங்க ஒண்ணு புதுசா ஸ்பெஷலா ஊத்த வேண்டாம். உங்க வேலையை மட்டும் பாருங்க சொட்ட அங்கிள், நான் வாரேன். என் வேலையை தான் பாத்துக்க இருக்கேன், என் வேலையே இதுதான். ரொம்ப அழகா இருக்கீங்களே. இந்த மாதிரி வேலை கொடுத்து உங்களை யார் இப்படி உட்கார சொன்னது? இப்படியே போறவங்க வரவங்க அழகா இருக்கேன்னு சொல்றது உங்களுக்கு வேலை கொடுத்து இப்படி உட்கார வச்சிருக்காங்களா? உங்களுக்கு இதுல கவர்மெண்ட் சம்பளம் வேற. உங்க மண்டை நல்லா தேங்காய் வலிக்கி போன மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் கிடையாதுமா, அங்க யாரு உட்காந்துக்கு இருக்கா? ரொம்ப வருஷமா 2 பேரும் பேசாமலே இருக்கமா. அதே அவளை கொஞ்சம் வெறுப்பேத்துறதுக்காக உன்ன மாதிரி வயசு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு வம்பளுப்பி, வேற ஒண்ணும் கிடையாது. பதிலுக்கு என்னை சும்மா அம்சமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயே. இந்த வயசுல இவருக்கு குசும பாரு. ஐயா சொட்ட அங்கிள், உங்க மூஞ்சி பார்த்தா 10 ரூபாய்க்கு கூட நீங்க அழகா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி நீங்க அழகா இருக்கேன்னு சொல்றது? 10 ரூபாய்க்கு சொல்றா 5 ரூபாய்க்கு சொல்லிட்டு போ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா என் ஆளுக்கு சும்மா வெறுப்பு ஏறணும், எதையாவது பேசி விடு. சரி, நான் உங்களை அழகா இருக்கேன்னு சொல்லணும்னா எனக்கு ஒரு மேக்கப் கிட் வாங்கி தருவீங்களா?
மேக்கப் கிட்ட தானே, மேக்கப் கிட்ட விட என்ன வேணா வாங்கி தரேன். ஏன்னா அழகா இருக்கேன்னு சொல்லி ஆளை வெறுப்பேத்து. அப்படிதான் இப்ப பாருங்க. வழுக்க மாமா, நல்லா அழகா தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லவா? வழுக்கையின் வழுக்கை சிறந்த வழுக்கை, அது எனது சொட்ட மாமாவின் வழுக்கை. ஒரு பக்கம் புகையுதே. யோ சொட்ட, உனக்கு ரொம்ப திமிரு போய் போச்சு. ஆமா, நீ எவகிட்ட பேசுற? எனக்கு எதுக்கு இப்படி பத்திட்டு வருதுன்னு தெரியல. யோ சொட்ட, இரு இரு, கூடிய சீக்கிரத்திலே உன் மண்டையில சீனி வெடி வச்சு விடுறேன். படபடன்னு வெடிச்சு இருக்கிற சொட்டையும் உள்ள போகட்டுங்கறேன். நிறைவாத நிலவே வாவா, அடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. மாமா, உங்க மகன் என்ன சொல்லிக்கிருக்கா? என் குட்டிமா என்ன சொல்றா? அவங்க அம்மாவை தூக்கி போட்டு மீதிக்க சொல்லிக்கிருக்கா. அப்படி சேட்டை பண்ணிக்கிருக்கால. ஓஹோ, மிதிப்பிய மிதிப்பிய. மாமா பாத்தியலா? பாப்பா வளர்ந்துட்டா மாமா. இது வரைக்கும் குட்டியோண்டா இருந்தப்ப பாத்தியல, பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா. அவ எட்டி ஒதிக்கிறதா தெரியுது மாமா. நீங்க கையை வச்சு பாருங்களே, நல்லா கை வச்சு பாருங்க மாமா. பின்ன உனக்கு மூளை வளராத மாதிரி என் மகன் வளராமலே கிடப்பான்னு நினைச்சுக்கிறியா? ரொம்பத்தே. மாமா பாருங்க பாருங்க. கை வைங்க மாமா, நல்லா வச்சு பாருங்க மாமா. அடி ஆத்தி, நண்டு போய் போயிட்டு வரத பாரு. இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. என் பொண்ணுக்கு தெரியுதா? குட்டிமா, நான் தண்டி செல்லம் அப்ப பேசுறேன். என்ன நண்டு மாதிரி எங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு வரீங்களே? அப்ப நீங்களாம் அம்மா மாதிரி தானா? உன் அம்மா ஒரு சொன்ன பேச்சு கேட்காம அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிருப்பா. அடுத்து நீங்களா? பரவாயில்ல, உன் அம்மாவை திருத்த முடியல, என் பிள்ளைய நான் திருத்திக்கிறேன். ஆமா, 2 பேரும் ஒரே நாள்ல தானே மாசமானி. அப்ப நான் அவளுக்கு மட்டும் வயிறு பெருசு இல்லாம எப்படி இருக்குமா? ஆனா உனக்கு இருக்கு பத்திய அறிவு. உன் அறிவுக்கு இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சொல்லுங்க மாமா, இதே மாதிரி அத்தாச்சிக்கு வயிறு பெருசா இருக்கும்ல. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த பாக்கியம் கிடைக்காம. என் அண்ணனுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். சரிதாண்டி, இங்க பாரு, புள்ள வளர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாவது ஒரு தாய் மாதிரி இரு. இன்னமும் சின்ன பிள்ளை தானே, இப்படி இருக்காதுடி. பாத்தியா பாத்தியா, இதுதான் நீ பண்ற வேலையை எப்ப பார்த்தாலும். இப்போ என்ன 2 மாசம் கழிச்சு கிளம்ப தானே போற? அப்புறம் பிள்ளைய பெத்துட்டு தானே வருவ. எப்படி நீ இல்லாம இருக்க போறேன்னு தெரியலடி. நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு என்ன மூஞ்சிய எருமச்சாணி அப்பன மாதிரி ஆயி போச்சு. ஆமர உருட்டுனால போறந்துற மாதிரி உருட்டணும். சும்மா ஏக்கர் கணக்குல உருட்டி இருந்தேன்னு வச்சுக்க, நல்லா சொல்லிவிட்டேன். குறைஞ்சு போயிருமா? நீ வாசப்படி தாண்டணும்னா அடுத்தாலும் வாசப்படிக்குள்ள வந்துரும்ல. ஆமாமா, ஒன்னவே வச்சீங்க சமாளிக்க முடியல. இதுல 7 பேரை கட்டுறாங்க. இது ஒன்ன சமாளிக்கிறதே 7 கட்டினதுக்கு சமமாமா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைக்கு கோவப்படுறது, இல்லைன்னா வையறது, திட்டுறது, காமெடி பண்றது, இல்ல எங்கிட்டாவது ஆடுறது, இதேதான் பொழப்பு. என்ன வேற எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏண்டி உன் புருஷன் அப்படி பண்ணுவான்னு நீ நினைச்சுக்கிறியா? ஐத்தியம்ட அடிக்கடி நிரூபிச்சுக்கிருக்க. என்னத்த சொல்ல? ஆமா, உங்க தாலி கட்டி இருக்கேன்ல, முழு பைத்தியம் சொல்லுவாங்க. ஏ குட்டிமா, அப்படிலாம் கிடையாது. சும்மா சொன்னேன். என்னைக்குமே என் குட்டிமா தான் என் மனசுல. சரியடி செல்லம், கொஞ்சம் சிரிக்கலாமே. மாட்டேன், நான் எனக்கு சிரிக்கணும். இப்ப நீ சிரிக்கிறியா இல்ல மூக்குல கடிச்சு வைக்கவா? நீங்க
கடிச்சாலும் சரி நான் சிரிக்க மாட்டேன். நான் இப்போ கோவத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் மாமா. கொஞ்ச நேரம் இந்த கோவத்தை எப்படி அப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கற்றுக்கிருக்கேன். அதனால இடையில பேசாதீங்க. கொஞ்ச நேரம் கோவமாக இருக்க மாதிரி நடிக்கிறேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஐயோ தாமரை, நீ பண்ற காமெடி என்னால தாங்க முடியல. சரி சரி, கோபம் இருக்க மாதிரி நடிச்சுக்கிருக்கா. ஐயோ ஆமா, சரி சரிடி. சிரிச்சிட்டேனே. புருஷன் என்ன தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டியல்ல. என்னைக்குமே இந்த தாமரை குட்டிதே, வேற என்ன? சரி, உன்ன மாதிரி அங்கங்கெல்லாம் ஓடக்கூடாது என்ன? இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதா? நாளைக்கு போய் உன் அத்தாச்சி வேணா பாத்துட்டு வருவோம் உன் ஆசைக்கு. இதுதே மாமா, நான் என் மனசுல நினைக்கிறத அப்படியே செய்யணும்னு நினைக்கிறேன் பத்தியலா. இதுதே புருஷனோட கடமைங்கிறது. நீங்க தான் எனக்கு சரியான புருஷன். அதனால உங்களுக்கு யாருக்கும் விட்டு தர மாட்டேன். சரியா புருஷா? சரிங்க பொண்டாட்டி. கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே, நீட்டு சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாரு நான் தானே, அத்திமர பூவும் வச்சப்படுமா பக்கத்துணையாரு நீதானே. அடே சொன்னா கேட்க மாட்டியா? இன்னொரு நாள் போய்க்கலானே கேட்க மாட்டே நீ. என்ன வெண்ணிலா, எங்க ஊருக்கு தாசில்தார் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வராம இருந்தா எப்படி? அதெல்லாம் முடியவே முடியாது. முதல்ல என் அக்கா கிட்ட உன்னை நான் பத்தி சொல்லியே ஆகணும். அடே சொல்லலாம்டா, அதுக்கு நீ இப்பவே வா. கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் வாரனே. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு வந்தேதான் ஆகணும். நீ இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டே தெரியவ, அப்புறம் நீ வரவே மாட்ட. நடைகட்டு போவோம். சரி, கார் இருக்குல்ல, கார்ல போலாம். எதுக்கு பைக்ல போன்னு நிக்கிருக்க? ஆமா, எங்க வீடு பெரிய பேலஸ். நீங்க வட்டாட்சியர் கார் எடுத்துட்டு வருவீங்க, அதுல நம்ம போறதுக்கு. வாமா, சும்மா வண்டியிலே போலாம். ஏன் எங்க கூட வரமாட்டீங்களா? ஸ்கூல் படிக்கும்போது அப்படி இருந்தியா? ஏலே, நாம நம்ம சொந்த வீட்டுல குடிசையில குடியிருந்தாலும் அது நமக்கு பேலசுதேன். சரியா? பாக்குறவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க. ஓகேவா? அதுக்கு தான் சொல்லிக்கிறேன். என்ன வெண்ணையோ? சரி வா போவோம். இன்னைக்கு விடுறதா கிடையாது. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதனோட ஒரு புடிமானமா நின்னுக்கு இருக்க. சரி, போயிட்டு வந்ததே மத்த வேலையெல்லாம் பார்க்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ புடிமானமா நின்னுக்கு இருக்க. சரி போகலாம். உன் விருப்பமே என்னோட விருப்பம். ஒரு நிமிஷம். டிரைவ் அங்கதான் இருக்காரா? இங்க கொஞ்சம் வாங்க. மேம், இன்னைக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் கூட ஒரு மீட்டிங் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அது இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வெளியே வேலை இருக்குது, அதனால நாளைக்கு வந்து அதை தள்ளி வச்சிருங்க. அப்புறம் வந்துட்டு வெளியே இருந்து அங்கே இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து மட்டும் வைங்க. மித்ததை வந்து நான் பார்த்துக்கிறேன். லெட்டரா மேடம்? ஆமாம், கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் எதா இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். பஞ்சாயத்து தலைவர் கூட மீட்டிங்கா? ஆமாடா, தாசில்தாருக்கு வேற என்ன வேலை? ஊரோட நல்லனை பாக்குறதடா வேலை. அதுக்கு தானடா தாசில்தாரா வந்து உட்காந்துருக்கேன். உன்ன மாதிரி என்ன கம்ப்யூட்டர்ல பத்திரம் டைப் படிக்கிறது நினைச்சிருக்கியோ? கேள்விப்பட்டேன். பத்திரம் நல்லா சூப்பரா வேகமா அடிக்கிறியா டைப்பிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேலையில கண்ணுங்கிறது மாதிரி எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க அப்பாவும் இதே வேலையை தானே பார்த்தாரு. அப்ப எங்க அப்பா எப்படி இருந்திருப்பாரு, அப்ப நான் அவரோட பிள்ளை, நான் எப்படி இருக்கணும்? சரிதான். சரி போலாமா? கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா, தத்தித்தவழும் தங்கச்செமிழான், பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான், முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கே எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணா நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணா. டே, பைக்கு கூட உனக்கு ஃபாஸ்டா ஓட்ட வராதா? அதுலயும் உனக்கு இதுதானா? வேகமா போடா. இதுவாவே போவோம். இங்க இந்தியா பாகிஸ்தான் போர்க்க போறோம். இது செல்வா. செல்வா யாரு? ஐயோ, சரியான காமெடி.
உன்னை குதிரை வேகத்துக்குலாம் நான் போக சொல்லலடா, ஓரளவுக்கு ஃபாஸ்டா ஓட்டேன். இவ்வளோ மெதுவா போனீங்கன்னா எப்போ போறது? உங்க வீடு ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? ஆனா கேட்கணும்னு நினைச்சேன், வீடு அங்கேயே தான் இருக்கா இல்ல மாத்திட்டீங்களா? ஏமா போகாதுக்காகலாம் கிடையாது. ஒரு முறுக்கு முறுக்குன்னு வச்சுக்க, நேரம் எங்க வீட்டு வாசப்படியில போய் நிப்போம். என்ன நம்பி என் பைக்ல ஏறி உட்காந்துருக்க. அப்புறம் எதுவும் ஆயிடக்கூடாதுல. என்ன நம்பினவங்களை என்னைக்குமே ஏமாத்தக்கூடாது, அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாள். நான் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. ரொம்ப தான் தத்துவமா விடுற. வாழ்க்கையில நிறைய அனுபவம் இருந்தா பேசதான் செய்யும். சரி வேகமாவே போவோமா? என்னமோ சொல்ற, ஒண்ணு விளங்கல. சரி, உன் அக்கா இருப்பாங்களா வீட்ல? எல்லாருமே இருப்பாங்க. நீ வாரேன்ட்டு சொன்னா எல்லாரும் சந்தோஷமே படுவாங்க. சரி வேகமா போலாமா? போலாம் போ. காதலெனும் பேச்சு என்ன கதையாச்சு, கண்டு வித்து நானும் கண்ட கனவாச்சு, குடிதான் இங்கே காற்று ஆடும். நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது? இப்ப சொல்றேன், நீ எனக்கு வேணாம். என் புள்ளைய கொண்டவ கூட என்னால வாழ முடியாது. நீ எனக்கு வேணாண்டி. துணைதான்